திருப்பாடல்கள் 136 அதிகாரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடல் மீது மண்ணகத்தை விரித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பெருஞ்சுடர்களை உருவாக்கியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேர்களை கொன்றளித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் தம் மக்களை வழி நடத்தியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிமை மிகு மன்னர்களை கொன்றளித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றளித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாசானின் மன்னன் ஓகை கொன்றளித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதை தம் அடியார்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவர்க்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமேன்.